பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல சூழ்நிலைக்காய், தருணத்திற்காய், இன்னும் ஒரு நாளை கூட்டி தந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இன்றைக்கு உங்களோடு பேச வேண்டும் என்று நெடுநேரம் ஜெபித்து கொண்டிருந்தேன் இரவில். அப்பொழுது ஒரு அம்மையார் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஐயா, என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. காரணம், என்னுடைய கணவர் ஒரு தவறான பாதையிலே போய்கொண்டிருந்தார். நான் அதற்காக ஜெபித்தேன், ஆலயத்தில் சென்று அழுதேன், அநேக நேரம் கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஒரு சில வருடங்களாக அது இருந்தது. திடீரென்று கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுத்தார். இப்படி நான் அழுது கொண்டிருந்த அல்லது பணம் பதறிக்கொண்டிருந்த காலத்தில் ஒரு சிறு தவறு செய்துவிட்டேன். என்னென்ன ஒரு ப்ரோக்ராமை பார்த்தேன். பார்க்கும்போது அதை பார்த்த உடனே எனக்குள்ளே இப்படி ஒரு வழி இருக்கோ அப்படின்னு தோன்றியது. காரணம், ஒருவர் பேசினார், ஜெபித்தார். ஜெபித்த உடனே சிலர் சாட்சி சொன்னாங்க. ஐயா எங்களுக்காக ஜெபித்து ஒரு அற்புதத்தின் கோலை கொடுத்தாங்க. இந்த அற்புத கோலை கொடுத்ததில் எங்கள் கஷ்டமெல்லாம் மாறிப்போச்சு, எங்கள் பிரச்சனையெல்லாம் மாறிடுச்சு, எங்கள் கண்ணீரெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி பல பேர் சாட்சி கொடுத்ததை கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? என் புருஷனும் இப்படி ஒரு காரியம் செஞ்சால் மாறிடுவாரான்னு சொல்லி நான் அந்த அற்புத கோலை வேண்டி தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர்களும் திரும்ப பேசினார்கள். உடனே எனக்கு ஒரு அற்புத கோலையும் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் பாருங்கள், அதுக்கு முந்தின நாளே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து என் புருஷன் மாறி, நான் இனி தவறான காரியத்துக்கு சொல்ல மாட்டேன், நமக்குள்ளே இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி இருவருக்குள் அன்பு பறித்து விட்டது. இந்த கோல் எனக்கு சேர்ந்தலேருந்து இப்போ மனசுக்குள்ளே ஒரு பயம். என்ன செய்ய, இதை என்ன செய்ய உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறேன். நான் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி அநேக நேரங்களில் உலகத்தில் பல காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டாம். அநேக நேரம் அதை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா பரத்திலிருந்து வருகிறது எது, சுயமாய் வருகிறது எது நமக்கு தெரியலை. வேதம் அழகா சொல்லுது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிக்கிறோம். மிக அழகா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது அநேக நேரம் நமக்கு குழம்பிடும். ஏன்னா பரத்திலிருந்து வர்றது எப்படி இருக்கும்? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்ததுமாய், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அது மட்டுமல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும்? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. இதில் எந்த மாயம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் மாயம் இல்லை, மந்திரவாதியும் கிடையாது. அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய நாமத்தை யாரும் சொல்லாமல் அற்புதம் செய்யவே முடியாது. அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு மனம் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு. வேதத்திலேயும் சொல்லியிருக்கார், உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து
தேடி கையில் எடுத்து எண்ணாகமம் 23:23 அந்த வசனத்தை எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் படுமா. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. ஐயா சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நீங்கள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் களி கூறுங்கள். நமக்கு எதிரான மந்திரமும் கிடையாது, குறியும் கிடையாது. அநேக நேரங்களில் யாராவது இப்படி சொன்னாலும் நம்ப வேண்டாம். நான் சொல்லலைங்க, உங்கள் வேதத்தை கையில் எடுத்திருப்பீங்கல்ல, வாசிக்க பார்க்கலாம். எண்ணாகமம் 23:23 வாசிக்க கேட்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, மந்திரவாதம் கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, குறி சொல்லுதலும் கிடையாது. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். நல்ல கவனிங்க. நமக்கு எதிராக மந்திரம் யார் வச்சாலும் என்ன வச்சாலும் வராது. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கிவிட்டார். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது. என்னைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள வர்றோமோ அன்றைக்கு ஆக்கினைகள் எல்லாம் அகன்று போகும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணது என்னது? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கண்மணியை தொட யாரா விடுவோமா? ஏன்னா அவர் நம்ம அப்படி காக்கிறவர். நாம பாடுறோம்ல, கண்ணி பண்ணி போல் காத்திரு உம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணி பண்ணி போல் காத்திரு உம்மை துதியே துதியே துதித்திடுவே. அருவே சிறுட்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அருவே சிறுட்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை எல்லும் எல்லும் துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை எல்லும் எல்லும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நல்ல கவனிங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு மட்டும் சொன்னதில்லை. ஏசாயா 55:17 என்ன வாசிக்கிறோம்? உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கார்.
இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்குள்ள என்னன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை கிடையாது. ஆனால் நமக்குள்ள என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நேரம் மோத முடியலன்னா சிலர் கையாளுகிற தந்திரங்கள் தான் இந்த மந்திரம். ஆனால் அந்த மந்திரம் என்ன செய்யாது, நம்மக்கிட்ட வராது. ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. யோபு வீட்டுக்கு ஆண்டவர் இது பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார். சத்துரு ஒரு நாள் வந்தான். எங்கேருந்துப்பா வர்றேன்னு கேட்டார். அவன் சொன்னால் நான் பூமியெல்லாம் சுற்றி பார்த்து வர்றேன். அப்படியா, வர்ற வழியில் என் தாசன் ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? யோபு. அவர் மேலே உன் கண்ணை வச்சியாப்பான்னார். அப்போ கண்டு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்த்தனார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்பை கண்டால் விலகுகிற அவனை போல ஒருத்தன் இந்த பூமியில இல்லைன்னா உடனே சத்துரு என்ன சொன்னா, ஐயா விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையடைக்கவில்லையோ. ஆண்டவர் நம்ம வீட்டை சுத்தி என்ன செஞ்சிருக்காரு, வேலை அடிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம தானே பாடுறோம், வாதை முத்தல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, வாதை முத்தல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி விட்டார். இஸ்ரவேலின் ராஜா உன் கூட இருக்கும்போது நடுவில் இருக்கிறான். உன் நடுவில், உன் குடும்பத்தின் நடுவில், உன் வீட்டு நடுவில், உன் பிள்ளைகள் நடுவில், உன் தொழில் நடுவில், உன் சரீர சுகபலத்தின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அப்போ எப்படி தீங்கு வரும்? ஏன்னா நம்ம பாடும்போது எவ்வளோ விசுவாசமாக பாடுறோம், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது. அப்புறம் எப்படி நமக்கு வாதை வரும்? வாதை உன் கூடாரத்தை அணுகக்கூட முடியாது. பிசாசே போய் சொல்றான். வேற என்ன சாட்சி வேணும்? என்ன சொன்னான்? பார்த்தேன். ஆனா என்ன தெரியுமா, நீர் அவனையும் விருதாவாகவா பயந்து நடக்கிறான். யோபு உத்தமனா இருக்கிறான்,
பொல்லாப்ப கண்டா விலகி ஓடுறான், சன்மார்க்கனா இருக்கிறான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கா? சம் ரீசன் இஸ் பிஹைண்ட் இட். வாட் இஸ் த ரீசன்? நேர அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் சுத்தி ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க, கம்ப்ளீட்டா கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு சர்வ வல்லவருடைய நிழல் உண்டு. ஏன்னா நம்ம காக்கிற நிழல் எது தெரியுமா? என்னாகமத்தில் 14ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். காலேபும் நூனின் குமாரனான யோசுவாவும் எழுந்து நின்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அழகா சொல்றாரு. 9 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய் நம்மை காக்கும் தேவன் ஒருபோது நம்மை விட்டு என்னதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பேன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், கூடவே வைத்துக் கொள்வேன் தான் சொல்லியிருக்கார். யாக்கோபு சொல்ல நான் முன்னோடு இருப்பேன். ஆதியாகமம் 28:15 கர்த்தர் சொல்றார், நான் முன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்மளை கைவிடுவதில்லை. ஆனா அநேக நேரம் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை எங்காவது பார்ப்போம், உடனே அப்படி நடந்துருமா இப்படி நடந்துருமா. ஐயா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார். அவர் மேல பாரத்தை வைங்க. அநேக நேரம் நம்ம அதை விட்டுட்டு மந்திரம் தந்திரம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய முடியாதவன், கையால் ஆகாதவன் செய்யறது. இன்னைக்கு ஒருத்தர் நேரம் முதல்ல நீ ஏதாவது பேசுவான், அவனும் பேசுவான். நீ அடித்தா அவனும் 2 அடி அடிப்பான். ஆனால் முடியாதவன் என்ன செய்வான்? எங்கேயாவது போய் இவனுக்கு விரோதமாக என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். அதுதான் மந்திரம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மந்திரம் நம்மகிட்ட என்ன செய்யாது? பலிக்காது. யாக்கோபுக்கு விரோதமாய். ஏன்னா யாக்கோபு யாரு? யாக்கோபுன்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் பயப்படாதே. ஏசாயா 44:21 வாசிக்கிறோம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும்
இஸ்ரவேலே, உன்னை உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என் தாசன். அழகா சொல்றார்ல, என்னால் மறக்கப்படுவதும் கிடையாது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன் கூட இருக்கிறப்பா, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுறதில்லை, உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஏன் மறந்துட்டேங்கிறார். நாம் அநேக நேரங்களில் எங்கேயாவது ஒன்று நடந்தா உடனே நமக்கு அப்படி நடந்துடாதா? ஐயா, கர்த்தரிடத்தில் காத்திருங்க. கத்திருந்தா ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. கர்த்தர் மேல பாரத்தை வச்சு காத்துருங்க. அங்க இங்க அதை இதை தேடி ஓடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் நீங்களும் நானும் யாரு முதல்ல அதனால தான் நமக்கு தெரியலை. நமக்கு தெரியாத காரணம் என்னன்னா, நம்ம யாருங்கிறது நமக்கு என்ன செய்யலை, புரியலை. நமக்குள்ள என்னென்ன இருக்கு அதுவும் தெரியலை. எனக்கு கண்பாருடைய கொரிந்து சபையை பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்டோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், அல்லேலூயா, நமக்குள்ள ஒரு சம்பூரணம் உண்டு. எல்லா அறிவு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய எல்லா காரியமும், அவர் யார், அவருடைய அற்புதம் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய தெய்வத்துவம் என்ன, நமக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் இங்கே எழுதியிருக்காரு, நீங்கள் எல்லாவற்றிலும், திரும்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 1:50, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசம். இன்னைக்கு பலவித உபதேசங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு உபதேசம் தான் எலும்பே. எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு அறிய வேண்டியது என்னது? நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர் யாரு? நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யாரு? இது தெரிஞ்சிருந்தா அநேக நேரம் இப்படி ஓட மாட்டோம். அநேக நேரங்களில் ஒரு சின்ன காரியம் யாரோ செஞ்சிட்டான் ஒரு நாளும் பயப்படாதீங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, சில நேரத்தில் ஆனந்தப்படுறீங்க. ஒன்றும் கிடையாது, அவர் பேச வைக்கிறார். என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் உங்களை விட நீங்களாவது கருப்பு சிவப்பு பார்த்துருவீங்க, ஒரு ஆடை நிறத்தை கூட பார்த்துருவீங்க. எனக்கு அது கூட தெரியாது, மற்றவன் சொன்னா தான் உண்டு. முன்னாடி நிற்கிற சத்தம் கொடுக்காட்ட ஆனா பெண்ணா தெரியாது. அப்போ எப்படி பேச வைக்கிறாரு? அவர் கழுதையை கொண்டு கூட பேச வைப்பார். யாரை கொண்டு பேச வைப்பார்? யாரையும் பயன்படுத்துவார். ஏன்னா அவர் பேதைகளை ஞானியாக்குகிறவர், பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறவர். ஆச்சரியப்படாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இது தொடர்ந்து வருவதற்காக உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஜபங்களில் வைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு 5000 ரூபா செலவழிக்கணும், வச்சா தான் வரும். எங்கள் சபையோ 2 கண்ணு தெரியாத மக்கள் நிரம்பி இருக்கிற சபை. இதில் எந்த காணிக்கையும் வராது. இந்த மாதம் கரண்ட் பில் உங்களுக்கு சொல்லணும்னா 6643 ரூபா. ஏன்னா 3 ஸ்பேஸ் கரண்ட்டு, அது கட்டுற கூட அந்த காணிக்கை வரல. இதன் மத்தியிலும் கர்த்தர் நடத்தி வருகிறார். நீங்களும் ஜெபியுங்க. கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாடகைக்கு தான் வேன் எடுத்து கூட்டிகிட்டு வரோம், அதற்கு உதவலாம். நல்ல உணவு கொடுக்க உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்புலாம். எப்படி பிரதர் அப்படிம்பிங்க. இதில் ஜிபே, ஃபோன்பே 2 நம்பரும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றில் பிஜிஎம் அகஸ்டின் வரும், இன்னொன்றில் பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின் வரும். நீங்கள் இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும்
காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள எப்பவும் சொல்லலாம். ஏயா காலையில் நிகழ்ச்சி வரும்போது அடித்தா எடுக்க மாட்டீங்களா? எடுக்கலாம். நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். ஏன்னா அதுதான் இந்த ஊழியத்தினுடைய அடித்தளமே. தெருக்களை போய் பிரசங்கம் பண்ணி யார் வீட்டையும் தட்டியும் தொந்தரவு பண்ண மாட்டேன். யார் எந்திரிச்சு வந்து கொடுத்தா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நாங்கள், இல்லாட்டி நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். அதன் மூலம் தான் இந்த 2 சபைகள் கட்டப்பட்டது. அதன் மூலம் தான் இந்த ஊழியம் வளர்ந்தது. அதனால் காலையில் 10 மணி வரைக்கும் நான் வெளியே இருக்கிறதுனால நீங்கள் 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொண்டால் தாராளமாக உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த செய்வினைகளை குறித்தும் பலவிதமான மந்திர தந்திரங்களை குறித்தும் கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னவர், நான் உன்னோடு இருப்பேன். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தவர். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பெரியோரையும், ஒவ்வொரு சிறியோரையும், ஒவ்வொருடைய தொழிலையும் எந்த ஒரு தீங்கையும் காணாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். சுகவீனம் பலவீனத்தில் இருப்போர், பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், வியாதி படுக்கையில் இருப்போர், புதிதாக கல்வியாண்டுக்கு அடியெடுத்து வைக்கிற போகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும். இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ணமாய் பெறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.